இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டாக Volkswagen Tiguanல இண்டிகேஷன் எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டீம் டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்ததில் கிளஸ்டரில் எல்லா சிம்பிள்ஸுமே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. லைக் ABS, ஏர்பேக், EPS, பவர் ஸ்டேரிங் அண்ட் தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு எல்லா சிம்பிள்ஸுமே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதை ஃபர்தராக கேரேஜ் கொண்டு போய் தான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு காரை கேரேஜ் கொண்டு போயிட்டோம். ஆன் த வேல செக் பண்ணும்போது ஸ்டேரிங் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அண்ட் பிரேக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இதை ஃபர்தராக கேரேஜ் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்ததில் ரேட் பைட் இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்குன்னா ஃப்ரம் இன்ஜின் ரூம் டு டேஷ்போர்டு வரைக்கும் மல்டிபிள் பிளேசஸில் நிறைய இடத்துல ரேட் பைட் பண்ணிருந்துச்சு. ஸோ இதை கஸ்டமருக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம் அண்ட் எஸ்டிமேட்டட் டைம் அண்ட் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஷேர் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் ஓகே பண்ணாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்ததில் எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் தென் ஃபர்தராக டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது ஸ்டேரிங் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு அண்ட் பிரேக்கும் நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் சொன்ன டைமில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணதில் அண்ட் தென் அவருடைய பட்ஜெட்குள்ளே முடிச்சதில் கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் கார்லேயும் ஏதாச்சும் இண்டிகேஷன் இருக்குது இல்லை எலக்ட்ரானிக் பிரச்சனை இருக்குன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு DM பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் கண்டென்ட்டுக்கு ஸோ Instagram அண்ட் YouTube ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.